அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. என்னுடைய பதிவு 610. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தசரத மன்னன் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாததால் அவர்கள் தன்னுடைய குருவிடம் ஆலோசனை கேட்டு அவர் புத்திர காமேஷ்டி யாகம் வளர்த்து தன்னோட வளர்க்க சொன்னார். உடனே அவர்கள் வளர்த்து 4 ஆண்மக்களை பெற்றெடுத்திருந்தனர். 5 வயதாக இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்க குருகுலம் அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல் அந்த குழந்தைகளும் நன்றாக கல்வி கற்று அப்பா சொல்ல காப்பாற்றுகின்றனர். பின்னர் விஸ்வாமித்திரர் தன்னுடைய பாதுகாப்புக்காக யாகம் வளர்க்க தசரத மன்னனிடம் ராமலட்சுமியை அனுப்பி வைக்குமாறு கேட்டாங்க. பின்பு அவர்களும் தன்னுடைய யாகத்தை நன்றாக நடத்தி முடித்து விட்டு அப்பா சொல்லை காப்பாற்றி அதையும் நன்றாக நடத்தி முடித்து விடுகின்றனர். பின்னர் தசரத மன்னன் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக ராமனை முடிசூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராமனிடம் கூறுகிறார். ராமர், எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வயசு இல்லைப்பா, நீங்களே ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ என் மேலே பாசத்தில் தான் சொல்கிறாராமா, ஆனால் எனக்கு வயது ஆயிடுச்சு, அதனால் நான் நல்லா இதாக இருக்கும்போது உன்கிட்ட சொல்கிறேன், நீ கண்டிப்பாக உனக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்ய உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதையும் அவர் சந்தோஷமாக ஏற்று அதை மறுப்பு சொல்லாமல் ஏற்று நடத்தி விடுகிறார். பின்பு அடுத்த நாளே கைகைக்கு வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்துப்படி ராமர் 14 வருஷம் வனவாசம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கும் போதும் அதற்கும் எந்தவித மறுப்பு சொல்லாமல் சந்தோஷமாக அதை ஏற்று அதையும் பார்த்திங்கன்னா அப்பா சொல்கிறதே வேத வாக்காக எடுத்துகிட்டு நல்லபடியாக அவர் காட்டுக்கு போயிடுறாங்க. அதன் பின்பு சீதா பிராட்டியை வனவாசம் முடித்து அவர்களை திரும்பவும் பார்த்து ஏற்றுக்கொள்ள சொல்லும்போது அவர் வேண்டான்னு சொல்கிறாரு. உடனே தசரத மன்னன் அவர் ஆக்சுவலாக இறந்துட்டாங்க. சிவபெருமான் தசரத மன்னனிடம் கூறுறாங்க, நீ போய் பூலோகத்தில் போயிட்டு ராமனை சந்தித்து இந்த மாதிரி நீ சொல்லி சீதாவை உன் மருமகளை பிரிஞ்சு இருக்காங்க, அதனால் நீ சொல்லி ராமன்கிட்ட சொல்லி இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கும் ராமன்கிட்ட சொன்னோன்னே அந்த இதுவும் எந்தவித செல்வம் சரி அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்று சீதாவை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அப்பா சொல்கிறத எந்தவித உடனே மறுப்பு சொல்லாமல் அதை நல்லபடியாக செஞ்சால் நம்ம நல்லபடியாக இருப்போங்கிறதுக்கு உதாரணமாக தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் என்று ராமாயணத்தில் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஸோ நம்ம அனைவரும் அதை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.